இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான ஊர்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய மிகவும் அழகான ஊர்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெய்தோர்ன், நெதர்லாந்து. நெதர்லாந்துல இருக்கிற ஓவரி ஜெசல் அப்படின்ற மாகாணத்துல தான் இந்த ஒரு அழகிய ஊர், அழகிய இடம் கெய்தோர்ன் அப்படின்ற இடம் வந்து இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே போதும், நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது போலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. சப்போஸ் நீங்க அங்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு திரும்பி வர மனசே இருக்காது. 1958 தான் இந்த இடமே உருவாக தொடங்கியிருக்கு நெதர்லாந்துல. கிட்டத்தட்ட 1973ல கெய்தோர்ன் அப்படின்றது ஒரு தனி பகுதியாவே நெதர்லாந்துல மாறிடுச்சு. இந்த ஊர்ல என்ன தெரியுமாங்க ஒரு ஸ்பெஷலே? இந்த ஊருக்குள்ள நீங்க எங்க போனாலும் சரி உங்களால ஒரு படகுல மட்டும்தான் போக முடியும். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட பாலங்கள் அந்த ஊருக்குள்ளேயே இருக்குங்க. நீங்க அங்க வந்து ஒரு வீடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வீடை சுற்றி கால்வாய்கள் வந்து எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். முழுவதுமா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஊர் அப்படின்னா கெய்தோர்ன் தான். இரண்டாவது இன்டர்லேக்கன், சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே நமக்கு தெரியும், அது வந்து இயற்கை சார்ந்த ரொம்ப ஒரு அழகான ஊர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கரெக்டா? சுவிட்சர்லாந்துல உள்ள ஒரு 2 ஏரிகளுக்கோட இடையில தான் இந்த இன்டர்லேக்கன் அப்படின்ற பகுதியே இருக்குது. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தாங்க, இன்டர்லேக்கனும் இயற்கையோட ஒரு அரண்மனை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஊர் வந்து எதுக்கு ரொம்ப பிரபலமா இருக்குது அப்படின்னா சாகசம் செய்வதற்கு. அதாவது உங்களை உற்சாகப்படுத்துற விதமா ஸ்கை டைவிங், பங்கி ஜம்பிங், இந்த மாதிரி சாகச தலமா தான் இந்த இன்டர்லேக்கன் பகுதி வந்து அதிகமா காணப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாமே சின்ன சின்னதா இருந்தா கூட இது வந்து உங்களை பிரமிப்பா தான் கண்டிப்பா ஆக்கும். இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ரயில் சேவை இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ரயில் சேவை இருக்கும். அது மூலமா அந்த ஊர்ல இருக்கிற முழு மலைப்பகுதிகளையும் பனிப்பாறைகளையும் அந்த ரயில் சேவை மூலமா உங்களால பார்க்க முடியும். மூன்றாவது குஜோ கச்சிமான், ஜப்பான். ஜப்பான்ல தாங்க இந்த குஜோ கச்சிமான் அப்படின்ற இடம் இருக்குது. இந்த இடத்த மக்கள் எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா வாட்டர் சிட்டி அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு அற்புதமான இடத்துல இந்த இடமும் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஆனா இதுல இந்த இடத்தை எப்ப தெரியுமாங்க முதல்ல கட்டியிருக்காங்க? 1559லேயே கட்டியிருக்காங்க. ஆனா இந்த சிட்டியா பயங்கரமா உருவெடுத்தது எப்போ அப்படின்னா 1933ல. அந்த டைம்ல இன்னும் பிரமாதமா வடிவமைச்சிருக்காங்க இந்த ஊரை. கிட்டத்தட்ட காலை நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழுவதுமா, அதாவது இந்த ஊரையே வெண்மேகம் வந்து சுற்றி வளைச்சு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதிகப்படியான பனிமூட்டங்களையும் உங்களால இங்க பார்க்க முடியும். இத வந்து வாட்டர் சிட்டி அப்படின்னு சொன்னோம் அப்படிதானே. ஏன் சொல்றாங்க அப்படின்னா நீங்க திரும்பி பார்க்குற இடம் எல்லா இடத்துலயுமே கால்வாய்கள், பாலங்கள், ஆறுகள் அப்படின்னு தண்ணீர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அங்க இருக்கும். நான்காவது மௌலினாங் வில்லேஜ், மேகாலயா, இந்தியா. இத கடவுளின் சொந்த தோட்டம் அப்படின்னு கூட சொல்லாங்க. 2003ல ஏசியாவுக்கான தூய்மையான கிராமம் அப்படின்ற விருதை வாங்கின ஒரு கிராமம் தான் இந்த மௌலினாங் வில்லேஜ். நீங்க வந்து மொத்த இயற்கை காட்சியுமே ஒரே இடத்துல பார்க்கணுமாங்க, தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் பாருங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் என்ன தெரியுமாங்க சொல்றாங்க? அங்க இருக்கிற சின்ன சின்ன மரங்கள், சின்ன சின்ன செடிகள் கூட நம்மளை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பூக்கக்கூடிய மல்லிகை பூக்கள் வந்து கிராமங்களை இன்னும் சிறப்பாகுது. அது மட்டும் இல்ல, மூங்கிலால செய்யப்பட்ட பல பொருட்களை உங்களால அங்க பார்க்க முடியும். இந்த ஊர்ல என்ன தெரியுமாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டியும் ஒரு ஆச்சரியமும்? இந்த கிராமம் வந்து தூய்மையான கிராமம் அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே. ஒருவேளை இங்க அரசாங்கம் வந்து பல உதவிகளையும் தூய்மையா வச்சுக்கிறாங்களான்னு கேட்டா சுத்தமா கிடையாதுங்க. இந்த ஊர் தூய்மையா இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த ஊர் மக்கள் மட்டும்தான். ஒரு தூய்மையான கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம உலகத்திலேயே இந்த கிராமத்தை கூட எடுத்துக்கலாங்க. ஐந்தாவது கோரிம், டர்க்கி. இது முழுக்க முழுக்க பாறைகளால் சூழப்பட்ட, பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய ஊர் தான் கோரிம். இந்த ஊருக்குள்ள நீங்க போயிட்டாலே போதும், உங்களை சுத்தி பாறைகளும் இயற்கை காட்சிகள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கே தெரியும். இந்த ஊருக்குள்ள ரொம்பவும் பழமையான பூங்கா வந்து ஒன்று இருக்கு. அது வந்து நம்மளை இன்னும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா டூரிஸ்ட் பிளேசஸ், அதாவது டூரிஸ்டாக வரவங்க எல்லாருமே அந்த பூங்காக்கு போய் என்ஜாய் பண்ணணும், அதை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க உயரமான மலைகளில் கட்டப்பட்ட உயரமான கட்டிடங்கள் எல்லாமே நம்மளை பார்க்கறதுக்கு பிரமிப்பாக்கும். எப்படிடா இந்த இடத்துல இவ்வளோ உயரமா கட்டியிருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்க வைக்கும். இதை விட முக்கியமா கோரிம்ல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமாங்க? இரவு நேரங்கள்ல அந்த மலைகளில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து வெளிச்சத்தால பளிச்சுன்னு நமக்கு தெரியும். அது கண்டிப்பா நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த 5 ஊரும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுல உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.